வேறு பூரா வந்துருச்சு. அதுக்கிட்ட கீழே இறக்கி விட்ரு. தண்ணி இல்லைங்கண்ணா, மேலே இருந்த வேறு தாங்க. தண்ணி வரைக்கும் போகலைங்க. தண்ணி வரைக்கும் போகாதுண்ணா. தண்ணி கீழே 350 கீழே தான் கிடக்குது. அவ்வளோ வளத்துக்கு போகுது. மெதுவோடுண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி போர் மோட்டர் உள்ளே கலண்டுட்டு போயிருக்குதுங்க. அதாவது பைப் உடஞ்சி உள்ளே போயிருக்குது. இந்த பொருள் தான் உள்ளே போயிருக்குதுங்க. 6.5 இன்ச் போரு. பைப் உடஞ்சி பைப்புங்களா? இப்போ இந்த பாருங்க, இந்த பைப் இடையிலேயே உடஞ்சி போச்சு. நீ இதைத்தான் எடுக்க போகிறோம். 1.25 இன்ச் பைப்பு ரொம்ப லேசாக இருக்குது. போடுற. சரிண்ணா, அது டேப்பெல்லாம் அடிச்சு வச்சுருக்குது. ஒரு நிமிஷம் கேமரா எடுத்து வைங்க. அப்படி வண்டி ஓரம் நிறுத்திட்டு அனுப்பா அண்ணா எடுத்து வைங்க. கேமரா எடுத்து வைங்க, அப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கேமரா எடுத்து வைக்க சொல்லுங்க. கேமரா விட்டு பார்க்கணுங்க பெஸ்ட்டு. அவங்களுக்கு கரெக்டாக தெரியலைங்க போர் எத்தனை அடி, பைப் எத்தனை அடின்னு. இப்போ இந்த போருக்குள்ளே கேமரா விட்டு பார்க்குறேங்க எத்தனை அடியில் பைப் நிற்கிது என்னங்கிறது. கேமரா விழுந்தளவு வச்சுருக்குது. விடுண்ணா, கேமரா விடுண்ணா. விடுண்ணா. ஊரெல்லாம் ஆழமிச்சாத்தான் இருக்குது இந்த ஏரியாவில். இருண்ணா ஒத்துழி மேலே தூக்கி திருப்புண்ணா. துளி திருப்புண்ணா, மெதுவாக திருப்புண்ணா. விடுண்ணா, 1 கிலோ விடுண்ணா, கொஞ்சம் கிலோ விடுண்ணா. விடுங்க. வேறு வேறு ஊர்பட்ட வேறு போகுதுண்ணா. விடுண்ணா. பாய் போட்டேண்ணா. அப்படி வேறு ஊர்பட்ட வேறு இருக்குது. சரி விடுங்க. இதில் பாருங்கள், இந்த மரத்தோட வேறு அந்த கேசிங் பைப்லேயே சைடில் போய் கேசிங் பைப் முடிகிற இடத்துல போர்க்குள்ளே வந்திருக்குதுங்களா. இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வருதுங்க. மழைநீர் சேகரிப்பு எந்த அளவுக்கு அவசியம்னு பாருங்கள். நிலத்துக்கடியே அந்த தண்ணி ரொம்ப வேகமாக கீழே போயிட்டுருக்குது. பல வருஷமாக பூமிக்குள்ளே சேமித்து வச்ச அந்த தண்ணியை நம்ம எடுத்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மரத்தோட வேர்கள் வந்து அந்த தண்ணி தேடி எவ்வளோ வாழம் போயிருக்கு பார்த்தீங்களா. கேசிங் பைப்பு 40 அடி. அந்த கேசிங் பைப்பை தாண்டி கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 50 அடி, ஒரு 100 அடி ஆழத்து வரைக்கும் தண்ணி தேடியே உள்ளே போயிடுச்சுங்க. இதெல்லாம் இன்னும் நாளடைவில் வளர்ந்து அந்த போரவே அடைச்சிக்கு. அந்த வேர் தண்ணி தேடி இன்னுமே கொஞ்சம் கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நாம் பார்க்குறதுக்கு ஒரு 350 அடி ஆழத்து வரைக்கும் தண்ணி இல்லை. அதனால வேர் மேலேயே ஸ்டாப் ஆகிருக்குது. ஆனால் இன்னும் பிற்காலத்தில் அந்த வேர் இன்னும் வளர்ந்துட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கேமரா கீழே போயிட்டே இருக்குது. அந்த பொடி வேர் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஒரே வழி, முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டு வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை மேலே ஏற்றினா தான் நல்லதுங்க. இன்னும் மேலே திருப்பி 805 அடி போயிரு. போ திருப்பி. ஓ சரி சரிங்க. விடு கீழே விடு. நொல்லி ஆட்டி விடு. வயிறு மேலே குறது. வயிறு மேலே ஆட்டி விடு. நல்லா இழுத்துடு. விடு. இன்னும் வயிறு மேலே தான் குறது. இறங்கலை. பைப் எத்தனை அடியில் நிற்குன்னு பார்த்தா சரி. நொல்லி ஆட்டி கீழே இறக்கு. கேமரா விட்டு பார்த்தாச்சுங்க. ஒயர் கிடக்குது, ஒயர் எடுக்கணும். வண்டி செக் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கும் கரண்ட் லைன் அடிவே போகுது. கரெக்டாக போர் பக்கத்தாலேயங்க. போர் பக்கத்தால் ஓரளவுக்கு இந்த கரண்ட் லைன் வராத மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் இந்த மாதிரி சிக்கலாக அன்னைக்கு கொஞ்சம் சிரமமாக போயிருங்க. பயந்துட்டே வேலை செய்யணும். லைன் பக்கத்தாலேயே போகுது. பொறுமையாக வேலை செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. கொக்கி இதுதான் கேபிள் எடுக்கிறதாண்ணா? இதுலேயே இருக்குது. இதான் எத்தனை கொக்கி இருக்குது? மாட்டு ஒரு
10 அடி பைப் இருந்துச்சுன்னா மாட்டிக்கணும். அதில் அதில் இப்போ வந்து அந்த உள்ளே வந்து ஒயர் வந்துட்டு அதிகமாக போயிருக்குது. பைப் அளவு கூட கிட்டத்தட்ட ஒரு 200 அடி ஒயர் அதிகமாக போயிருக்குதுங்க. அந்த ஒயரை பஸ் டக்கட்டாக வெளியே எடுத்துட்டோம்னா தாங்க திரும்ப அந்த பைப்பை போய் பிடிச்சி லாக் பண்ணி வெளியே எடுக்க முடியும். ஆனால் உள்ளே வந்து பைப்பு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி என்னோடய கணிப்புங்க. அதனால சரி இப்போ பஸ்ட் அந்த ஒயர் அக்கட்ட எடுத்துடலாம் அப்படின்ட்டு ராடு மாட்டிகிட்டு இருக்கிறேங்க. இந்த ராடு கீழே 850 அடி வரைக்கும் நம்ம கேமரா போன அளவுக்கு போய் அந்த ஒயரை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இந்த இடம் ரொம்பவுமே இடம் கூட தான் இருக்குதுங்க. மேலே பக்கத்தாலேயே கரண்ட் லைன் போகுது. முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் பக்கத்தில் கொஞ்சம் கரண்ட் லைன் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஏமாந்துருச்சுன்னா பெரிய சிக்கல் தொலாவி வச்சிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் போர்வெல் இருக்கிறவங்க அந்த கரண்ட் லைன் பக்கத்தால் போகாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்படியே கரண்ட் லைன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை போகுது அப்படின்னா அந்த கரண்ட் லைனுக்கு ஒரு ஏரோ ஸ்கேஸ் சொருவி விட்டுருங்க. ஏதோ வேலை செய்யும்போது ஏமாந்துருச்சுன்னா பிரச்சனை பெருசாகி போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போ போர்வெலுக்கு பக்கத்தாலேயே கரண்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பஸ்ட்டே அந்த கரண்ட் லைன் போடும்போது அதுக்கு கொஞ்சம் ஓஸ் பைப்பு கருப்போசை வாங்கி சொருவி விட்டு போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்ருங்க. இது ராடு வந்து கீழே வரைக்கும் போகணும். கீழே வரைக்கும் போனால் தான் அந்த கேபிளை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியுங்க. இப்போ அதுக்கு வேண்டி தான் இந்த ராடு மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஒயர் எடுத்துகிட்டு வர கீழே போயிட்டுருக்குது. கேபிள் எடுத்துகிட்டு பைப் மேலே வந்துருச்சு. அழிச்சுன்னு நான் பைப் காட்டுறான்னு ஏன்னா ஏன்னா வந்தாலும் பேசுறீங்க ஃபோட்டோ எடுக்கணும். உனக்கு பேசணுன்னு ரொம்ப ஆசைவா எனக்கு. அது பைப் கழட்டிடு மேலே ஏறினு பைப் கழட்டிருங்க. அது மேலே லைன் இருக்குது. மேலே ஏறினு கழட்டிக்கும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே அவளுக்கே வந்துடுங்க. பைப் பிடிச்சிக்கண்ணா. பைப் கழட்டினா நம்ம அப்படியே மேலே ஓட்டிக்கலாம். இப்போ அதை கழட்டிக்கோ. இந்த கேபிள் பிடிச்சிருக்குதா? நிறைய இருக்குதா? ஒரு கடவுள் இருக்குது. கழட்டு கழட்டு. அதை விட்டு போட்டு கொஞ்சம் மேலே ஓட்டிக்கோ. இன்னும் கொஞ்சம் மேலே ஓட்டிக்கோ. விடு இரு. நீ கையெடு விட்டாடு ஓட்டணும். கொஞ்சம் மேலே விட்டுருண்ணா. அதை விட்டுருண்ணா. அது அங்கேருந்து வந்து இங்கே வரைக்கும் வந்து காடு ஓட்டுங்க. போதும் சுத்தமாக இருக்கிற பக்கம் தொடச்சிட்டு போட்டு கீழே வந்து மேலே தொட. அப்படி பிடிச்சி கொஞ்சம் நீங்க அப்புறம் மேலே வெயிட்டோட போட்டு அத்துட்டு ஓடிடும். துணியை சுற்றிட்டு போட்டு போட்டுக்கலாம். பேட்டரி கொண்டா பார்க்கலாம். பைப் தெரியுதான். அங்கே பைப்பு தெரியுது. ஓடி வருதுதான் தெரியுது. அங்கே ஒரு நிமிஷம் பார்த்துட்டுனா பேனக்குண்ணா மெதுவாக நிறுத்தி ஓட்டு. வந்துட்டுதா? அப்போ கிளாம்பு எடுத்து வை.
அவர் நீ தலையை அக்கிட்ட உள்ளே உள்ளே வச்சுட்டுக்கா தலையை இதுக்கு அந்த மேலே வந்துடும். கேஸ் இங்களால முட்டாதுல்ல எங்காச்சும் முட்டுமா? ஆ பாரு கேஸ் இங்கே முட்டியார போகுது பாரு. யா வந்துருச்சு பைப் இருக்கா? சட்டெல்லாம் படுத்து போடும். வந்து டாக்டர் கிளாம் போட்டு அப்படி சேர்த்தியே பிடிச்சிக்கோ. போது டைட் பண்ணிக்கோ. ரைட் ஓகே. கொஞ்சம் அந்த வந்துடும் மறைக்காது. இரநூறு அடிக்கு இருக்குங்க. சரி சரி 200 அடிக்கு பைப் இருக்குதாம்மா? நாளை வந்துருச்சு. அந்த வேறு அக்டர் ஆளுங்க அப்படி எடுத்துக்கோ. கேபிள் லோ சுட்டுக்கணும். வேறு பூரா வந்துருச்சு. அக்டர் கீழே இறக்கி விட்டுரு. தண்ணி இல்லைங்கண்ணா மேலே இருந்த பேர் தாங்க. தண்ணி வரைக்கும் போகலைங்க. தண்ணி வரைக்கும் போகாதுண்ணா. தண்ணி கீழே 350 கீழே தான் கிடக்குது. அவ்வளோ வளத்துக்கு போகாது. மெதுவோடுண்ணா விடு கீழே விடு. உள்ள சீக்கிரம் இந்த மரத்து வெறும் சேர்த்தி எல்லாம் மேலே வந்துருச்சுங்க. இந்த போரில் வந்தது வேலை முடிஞ்சது. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. நன்றி வணக்கம். வேறு உள்ள சீக்கிரம் இருந்திருக்குது. அதெல்லாம் எடுத்து டாக்டர் தனித்தனியாக கழட்டி வச்சுட்டு மோட்டரை பைப்பெல்லாம் மாற்றுதுங்களாண்ணா? சரி சரிங்க. செல்லு தனித்தனியாக கழட்டி விட்டுரு.